Hello all, welcome to Dream Institute. ஸோ நம்ம ஜாகிரஃபி சமச்சீர் சீரீஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பாலிட்டி கிளாஸஸும் நம்ம போட்டிருக்கு. ஸோ சென்னை ட்ரீம் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் பேஸ் வந்து நம்மளுடைய சமச்சீர் புக் தான். ஸோ இப்போது ஜாகிரஃபிக்கு நாங்கள் சமச்சீரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி பாலிட்டி கண்டென்ட் வந்து ஓவராலாக நாங்கள் நிறையா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி நிறையா கண்டென்ட் வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுறோம். பிகாஸ் யூஸ்வலாக வந்து இங்கிலீஷில் கண்டென்ட் இருக்கும், தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் நம்ம யூடியூப் சேனலில் தமிழ்லேயும் கண்டென்ட் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஜாகிரபிக்கு சமச்சீர் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாலிட்டிக்கான சமச்சீர் புக்கும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட் 1 ஜாகிரஃபியில் நம்ம போத் அந்த புக்கோட கண்டென்ட்டை அப்படியே கட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லலாம் நம்மளுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக நான் நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ் அப்லோட் பண்ணி தான் உங்களுக்கு டீச் பண்ண போகுது. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அண்ட் நீங்கள் எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இதுலேருந்து எடுத்துக்கலாம். நான் நார்மலாக கண்டென்ட் வீடியோலையுமே வந்து அந்த புக்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குற வீடியோலையும் நான் உங்களுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 2 தடவை ரிவிஷன் இல்லைனா இந்த வீடியோவே நீங்கள் 2 தடவை பார்த்துட்டு உங்களுக்கு அது போக ஏதாவது 1 or 2 இன்ஃபர்மேஷன் மேபி மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் திருப்பி போய் புக்கில் ரீட் பண்ணிங்கன்னா மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாம். அதுக்கடுத்து நீங்கள் டெஸ்ட் சீரீஸ்க்கு அப்ளை பண்ணால் மட்டும் போதும். டெஸ்ட் சீரீஸ் மட்டும் ஏதாவது கொஸ்டின்ஸ் எடுத்து இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும். உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா அதை ரீகேப் மாதிரி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம நார்த்தன் மவுண்டெயின்ஸ் பற்றி நிறையா பார்த்துருப்போம். செகண்ட் கிளாஸில் நார்த்தன் மவுண்டெயின்ஸில் இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் பார்ட் வந்து பார்த்துருப்போம். தென் தேர்ட் கிளாஸில் நார்தர்ன் பிளெயின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து இதுவரை 4 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கும். அதில் அந்த செகண்ட் கிளாஸ் மட்டும் 2 பார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இதில் நம்ம வெதரிங், எரோஷன், இது எப்படி வந்து ஒரு ராக் ஒரு பாறையாக இருந்தது படிமங்களாக மாறி அதுக்கப்புறம் எப்படி சாண்ட் அண்ட் சாயிலாக மாறுது, மணலாக எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸில் நம்ம இந்த பாபர் பிளெயின் அண்ட் அதில் இருக்கக்கூடிய இந்த போரோசிட்டி பேஸ் பண்ணி வாட்டர் ஃப்ளோ எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, போரோசிட்டினா நுண் துளைகள், அதை பேஸ் பண்ணி தண்ணீருடைய ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அனிமேட்டடாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா போதும். இந்த தராய் ட்ராக்ட், பங்கர், காதர், டெல்டா, ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். அந்த டெல்டா இப்போ அந்த டெல்டாலேயே நம்மளுக்கு நிறைய கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை டீட்டெயில்டாக பார்த்துட்டு தென் நம்மளோட தேர்ட் கேட்டகரி ஃபர்ஸ்ட் இந்த பர்பிள் பார்த்தாச்சு, தென் க்ரீன் நார்தர்ன் பிளெயின்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்த சென்டர் ஏரியா பெனின்சுலார் பிளாட்டியூ தீபகற்ப பீடபூமி அது பார்க்கணும். அதுக்கடுத்து கோஸ்டல் பிளெயின்ஸ், அதுக்கடுத்து ஐலாண்ட் தீவுகள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோனாலே இந்தியாவினுடைய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இயற்கை அமைப்பு வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து நம்ம ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்குது, நம்மளுடைய ரிவர் எங்கே இருந்து ஆரம்பித்து எங்கே போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு 2 கிளாஸில் பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை ரொம்ப டீட்டெயில்டாக அண்ட் சமச்சீர் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாலிட்டிலையும் நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி நெக்ஸ்ட்டு அதை ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் சப்ஜெக்ட் மாற்றி மாற்றி கொடுக்குது. ஸோ இந்த சமவெளிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி அந்த வெதரிங் அண்ட் எரோஷன் ப்ராசஸ் பார்த்தோமோ, ஸோ சமவெளி உருவானதுக்கு காரணமும் இந்த டெப்போசிஷன்னா இந்த காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் படிமங்கள் வந்து எந்த அளவில் வந்து படியுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்டகரியாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிளெயின்ஸ் உருவானதுக்கு காரணம், அந்த சமவெளி உருவானதுக்கு காரணம் அதுதான். அப்போது அது எந்த இடத்துல இருக்குது அண்டு எந்த ரிவர், எந்த நதி வந்து, எந்த ஆறு வந்து, எந்த நீரோடை அப்படின்னு சொல்லலாம், எந்த நீரோடை வந்து அந்த படிமங்களை கொண்டு வந்து இங்கே வந்து வைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த
சமவெளியில் இருக்கக்கூடிய ஏரிகள், முக்கியமான ஏரிகள் என்னென்ன, முக்கியமான மித்த வளங்கள். இப்போ வந்து ராஜஸ்தான் பிளெயினில், ராஜஸ்தான் சமவெளியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தார் டெசர்ட், தார் பாலைவனம் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ராஜஸ்தான் சமவெளி, ராஜஸ்தான் பிளெயின்ஸ், ஆரவல்லி மலைத்தொடரின் வெஸ்ட்னா மேற்கு பகுதியில் தான் இருக்குது. ஃபஸ்ட் எடுக்குமே இப்போ நம்ம ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஃபஸ்ட்டு அது எங்கே இருக்குது, அதோட லென்த் என்ன, அதாவது லென்த்னா நீளம் என்ன, அதோடைய விட்த் அகலம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டா, ஆரவல்லி ரேஞ்ச், ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கு. ஸோ ஆரவல்லி மலைத்தொடர் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த பகுதி தான் ராஜஸ்தான் சமவெளி. இந்த சமவெளியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து, அதாவது கண்டென்ட்ங்கிறப்போ நம்மளுடைய அந்த மணல்கள், அது வந்து பார்த்திங்கன்னா ரிவர் லூனி. இச்சமவெளி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவாகியுள்ளது. ஸோ அந்த இதுக்கு முன்னாடி சரஸ்வதின்னு இருந்த நதியும் இருந்த ரிவரும் லூனி அப்படிங்கிற ரிவருடைய டெபாசிஷன் தான் இந்த ராஜஸ்தான் சமவெளி. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஜெய்ப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம்பார் சால்ட் லேக், சாம்பார் ஏரி இல்லைன்னா புஷ்கர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. புஷ்கர் ஏரி இது வந்து ஜெய்ப்பூருக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரி. ஸோ தார் டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா, தார் டெசர்ட்டை வந்து நம்ம கிரேட் இந்தியன் டெசர்ட்னு சொல்லுவோம். பெரிய இந்திய பாலைவனம் அல்லது தார் பாலைவனம் என்று அழைக்கப்படும் அந்த பெரிய அந்த டெசர்ட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்து ஸ்கொயர் கிலோமீட்டர், 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். அண்ட் ஃபார்ம்ஸ் நேச்சுரல் பவுண்ட்ரி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இயற்கை எல்லையாக இந்த தார் டெசர்ட், தார் பாலைவனம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே 7வது பெரிய பாலைவனம். இதில் கண்டென்ட்டில் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக 17வது மிகப்பெரிய பாலைவனம் தான் கரெக்டு. இதில் வந்து 7th கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறான இது. ஸோ நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், 17th லார்ஜஸ்ட் தான். ஸோ இந்த டெசர்ட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி ரேஞ்சுக்கு, ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் தான் இந்த ஆரவல்லி மலைத்தொடர், இதற்கு மேற்கில் தான் இந்த சமவெளி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெசர்ட், இந்த பாலைவனம் பார்த்திங்கன்னா இந்த ஆரவல்லி மலைத்தொடருக்கு வெஸ்ட்லையும், அதாவது இந்த மேற்கு பகுதியிலையும், அண்ட் கவர்ஸ் 2/3 ஆஃப் த ராஜஸ்தான் ஸ்டேட். அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் 3/2 பங்கையுமே வந்து முழுசாக இந்த பாலைவனம் தான். இப்போ இந்த தார் பாலைவனத்திலே 2 கேட்டகரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஆக்சுவல் டெசர்ட் ரீஜன், இன்னொன்று செமி டெசர்ட் ரீஜன். அரை பாலைவன பகுதின்ட்டும் இந்த மருஸ்தலியையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாலைவன பகுதி அப்படிங்கிறது இந்த மருஸ்தலி, அதில் அரை பாலைவன பகுதிங்கிறது இந்த பங்கர். அதே மாதிரி இங்கே அதிகமாக இந்த சாண்ட் டியூன்ஸ்னால் உப்பு ஏரிகள், அதுக்கப்புறம் மணல் திட்டுகள். சாண்ட் டியூன்ஸ்னால் மணல் திட்டுகள் இப்படி இருக்கும். அப்புறம் உப்பு ஏரிகள், சால்ட் லேக்ஸ், தன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த சால்ட் லேக்லாம் இங்கே காணப்படுது. ஸோ நம்மளுக்கு இப்போ ராஜஸ்தான் பிளெயினில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது, ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கிலே இருக்கிறது தான் இந்த ராஜஸ்தான் சமவெளி. வெஸ்ட்டில் இருக்கக்கூடியது தான் இந்த ராஜஸ்தான் சமவெளி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,75,000 சதுரடி ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இந்த ராஜஸ்தான் பிளெயின் வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த ராஜஸ்தான் பிளெயினில் அது போக வேறு என்ன பாயிண்ட் பார்த்தோம், ரிவர் லூனி,
ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருந்து மறைந்து போன சரஸ்வதி நதி. ஸோ இதோட இது கொண்டு வந்த அந்த படிமங்கள் தான் இந்த ராஜஸ்தான் சமவெளி. ஓகே, இந்த ராஜஸ்தான் சமவெளியில் முக்கியமானது என்னது? நம்மளுடைய தார் பாலைவனம். ஸோ இந்த தார் பாலைவனம்ங்கிறது உலகத்திலே 17வது பெரிய பாலைவனம். அது போக இந்த பாலைவனம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் மாநிலத்துடைய 2/3 பங்கு வந்து இந்த தார் பாலைவனம் மட்டுமே இருக்கும். அதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று மருஸ்தலி, இன்னொன்று பங்கர். பங்கருங்கிறது அரை பாலைவன பகுதி. கம்ப்ளீட்டாக ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கிறதுக்கும் அங்கே அந்த மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ரீஜனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம நிறையா உப்பு ஏரிகளும் மணல் திட்டுகளும் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி, பஞ்சாப் ஹரியானா பிளேன்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுக்குமே என்ன பார்ப்போம்? லொக்கேஷன் பார்ப்போம், அடுத்து ஏரியா, அதுக்கடுத்து என்னென்ன நதிகள்னால இந்த சமவெளி உருவாகிருக்கு. 3 பாயிண்ட் தான். எங்கே இருக்குது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஆஃப் கிரேட் இண்டியன் டெசர்ட். கிரேட் இண்டியன் டெசர்ட்டுங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்த தார் பாலைவனம். ஸோ தார் பாலைவனத்துக்கு நார்த் ஈஸ்ட்னா நம்ம ஏற்கனவே டைரக்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட், இது ஈஸ்ட், இது மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு. ஸோ நார்த் ஈஸ்ட்டுங்கிறது இந்த டைரக்ஷன், வடகிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த்து இந்த கிரேட் இண்டியன் டெசர்ட், இப்போ இங்கே தான் டெசர்ட் இருக்குன்னா இதுக்கு நார்த் ஈஸ்ட்டுங்கிறது இந்த ரீஜன். ஸோ நார்த் ஈஸ்டில் இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுவுமே கிட்டத்தட்ட அதே தான், 1.75 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். பஞ்சாப் ஹரியானா பிளேன் அப்போ எந்தெந்த நதின்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ், பீஸ், ராவி. இப்போ இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த ரிவரோட மேப் வந்து எடுத்து காமிச்சா இந்த நதி வர்ற ரீஜனும் அந்த ரிவரும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதோட நதிகள் பார்த்தீங்கன்னா சட்லஜ், பியஸ் மற்றும் ராவி ஆறுகளினால் ஏற்படும் படிவுகளால் உருவானது. இதில் இந்த பிளெயின் வாட்டர் டிவைடாக வந்து ஆக்ட் பண்ணுது. நீர்பிரி மேடாக இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி இயங்குது. அதை தான் அந்த டோஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. The two major watershed it divides, யமுனா சட்லஜ் நதியையும் கங்கா யமுனா நதியையும் பிரிக்கக்கூடிய சமவெளியாக வந்து இது இருக்கு. யமுனா சட்லஜ், கங்கா யமுனா. இல்லைன்னா உங்களுக்கு இப்படி ஈஸியாக இருக்கும். இது சட்லஜ், இது கங்கானா, இது நடுவில் யமுனா. ஸோ இந்த ரெண்டுக்கும் அண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டிவைடு, வாட்டர் டிவைடாக இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி இயங்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளி, கங்கா பிளெயின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்? லொக்கேஷன், ஏரியா, எந்தெந்த ரிவரில் இருந்தெல்லாம் இது யாரெல்லாம் இவங்களுக்கு சோர்ஸு, அது இதோட ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்த ஃபீச்சர்ஸ் வந்து எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் யமுனா ரிவர் இன் த வெஸ்ட். ஸோ யமுனை நதியில் இருந்து பங்களாதேஷ் வர போகுது. யமுனா டு பங்களாதேஷ் வர இந்த கங்கை சமவெளி உள்ளது. இதில் கவர் பண்ணக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா 3.75 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் ரிவர் கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ், கங்கை நதி, இப்போ கங்கா பிளேன்ஸ்னாலே நம்மளுக்கு கங்கை நதி வந்துடும். அது போக இருக்கக்கூடிய அதனுடைய துணை ஆறுகள், ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்ரா, கந்தக், கோசி, யமுனா, சம்பல், பெட்வா. ஸோ இது எல்லாமே கங்கை நதியினுடைய துணை ஆறுகள். இது எல்லாம் கொண்டு வந்து செடிமெண்ட்ஸை கொண்டு வந்து தான் இந்த சமவெளி உருவானது. இது வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய சமவெளி. இட் இஸ் த லார்ஜஸ்ட் பிளெயின் ஆஃப் இந்தியா.
இந்த general slope of the entire plane, ஸ்லோப்புங்கிறது இந்த சறுக்கு தான், இதை தான் வந்து ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பர், மிடில் அண்ட் லோவர். இது வந்து ஈஸ்டிலிருந்து சவுத் ஈஸ்ட்டை நோக்கி அந்த மாதிரி, அதாவது கங்கை சமவெளி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் சரிவாக அமைந்துள்ளது. அதோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி சொல்றாங்க. ஈஸ்ட்னா இந்த சைடு, ஸோ டுவர்ட்ஸ் திஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திர சமவெளி, பிரம்மபுத்திரா பிளேன்ஸ். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி இந்த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம். ஸோ பிரம்மபுத்திராங்கிறப்போ இந்த ரீஜன் தான் அஸ்ஸாம் உங்களுக்கு. இட் இஸ் அ லோ லெவல் பிளேன் லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கிரேட் பிளேன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் ஃபார்ம்டு பை த, ஸோ பிரம்மபுத்திராங்கிறப்போ நம்மளுக்கு பிரம்மபுத்திரா பிளேன் தான் வரப்போகுது. இட் கவர்ஸ் an area of about 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர். அண்ட் இந்த சமவெளிகளில் இருக்கக்கூடியது எல்லாமே சதுப்பு நில காடுகளும் வண்டல் விசிறிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவியல் ஃபேன்ஸ் அண்ட் மார்ஷி ட்ராக்ட். ஸோ இது வந்து பிரம்மபுத்திராங்கிறது இப்போ நார்த் ஈஸ்ட் போயிடுது. நார்த் ஈஸ்ட்னாலே நம்ம ஏற்கனவே பழைய கிளாஸ்லாம் பார்த்துருக்கோம், கொஞ்சம் காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள் தான் இந்த நார்த் ஈஸ்ட் பகுதிகள். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் அப்போ சமவெளிங்கிறது ஒரு தாழ்நில சமவெளியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த பிரம்மபுத்திரா. கிட்டத்தட்ட 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இதில் நம்மளுக்கு வண்டல் விசிறிகளும் சதுப்பு நில காடுகளும் காணப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெனின்சுலார் பிளாட்டியூ, தீபகற்ப பீடபூமிகள். ஸோ நம்ம இதுவரை நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் பார்த்துருக்கோம், தென் நார்தர்ன் பிளெயின்ஸ் அல்லது கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம 5 பகுதி பார்க்குறதா இருந்தோமா, நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் ஒன்று, நார்தர்ன் பிளெயின்ஸ், பெனின்சுலார் பிளாட்டியூ, கோஸ்டல் பிளெயின்ஸ், ஐலாண்ட்ஸ். இதில் இருக்கிறதுலே மிகப்பெரியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ரீஜன். ஓகே, இந்த டோப்போகிராஃபி இது பார்க்குறப்போ பெரிய கேட்டகரியாக நம்ம அதிகமான ஏரியா கவர் பண்ணக்கூடியது இந்த தீபகற்ப பீடபூமிகள், அதில் தான் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ தீபகற்ப பீடபூமிகள் பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பார்த்துருப்போம், நார்தர்ன் மவுண்டன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். அதுக்கடுத்து நார்தர்ன் பிளெயின்ஸ் சமவெளி பார்க்குறப்ப என்ன சொன்னோம், இதற்கு தெற்கே அமைந்துள்ளது அப்படின்ட்டு நம்ம சமவெளியை சொன்னோம். அப்போது இதற்கு தெற்கே அமைந்துள்ளது தான் இந்த தீபகற்ப பீடபூமிகள். அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்குமே. த பிளாட்டியூ ரீஜன் லைஸ் டு த சவுத் ஆஃப் த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ். தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது. இது சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது, 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். அண்ட் இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லார்ஜஸ்ட் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன், இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக உள்ளது இந்த தீபகற்ப பீடபூமி. ஸோ இதோட தொன்மையான பாறை அமைப்புகள் இது வந்து பழங்காலத்தில் ரொம்ப முன்னாடியே வந்து ஃபார்ம் ஆனது. பிகாஸ் நம்ம ஹிமாலயாவோட ஃபார்மேஷன் பார்க்குறப்பயே இந்தியா வந்து ஒரு துண்டாக இவ்வளோதான் இருந்திருக்கும். இந்த ரீஜன் தான் போய் நம்மளுடைய யூரோப்பு பிளேட்டில் போய் இப்படி மோதும் போது தான் இந்த நார்த் இந்தியாவே மொத்தமாக உருவாகும். அப்போ இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ, இந்த தீபகற்ப பீடபூமிங்கிறது ஏற்கனவே இருந்த ஒன்று. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பாறைகளும் என்னவாக இருக்கும், ரொம்ப பழைய ஒரு இதாக தான் இருக்கும். It is an old rocky plateau region. The topography consists of a series of plateaus and hill ranges interspersed with river valleys. தீபகற்ப பீடபூமி தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு பீடபூமிகளையும் ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டும் காணப்படுகின்றன. ஸோ பிளாட்டியூங்கிறது இந்த டேபிள் மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த பிளாட்டியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுலேயே வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6 நாள் ஏற்பட்டக்கூடிய பள்ளத்தாக்கும் இங்கே காணலாம், சின்ன சின்ன குன்றுகளும் நம்மளால் காண முடியும். ஸோ தீபகற்ப பீடபூமிகள்ங்கிறது எல்லாமே இன்வால்வ் ஆனது. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.
ஸோ இதுவரை நம்ம பெனின்சுலார் பிளாட்டியூ தீபகற்ப பீடபூமிகள் பற்றின இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்தோம். இப்போ லொக்கேஷன் அப்படிங்கிறப்போ இது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன், இயற்கை அமைப்பு இருக்கிறதுலையே மிகப்பெரிய இயற்கை அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் எங்கெங்கே, அதோடைய நிலப்பரப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவல்லி ஹில்ஸ், ஆரவல்லி மலைத்தொடர் வந்து நார்த் வெஸ்டர்ன் வடகிழக்கு அந்த பகுதியிலையும் வடகிழக்கு எல்லையாகவும் வடமேற்கு நார்த் வெஸ்டர்னா வடமேற்கு வடமேற்கே ஆரவல்லி மலைத்தொடர், வடக்கு மற்றும் வடகிழக்கே நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்னில் எது பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணுதுன்னா பண்டல்கந்த் அப்லேண்ட், பண்டல்கந்த் உயர்நிலப் பகுதி, கைமூர், ராஜ்மஹல் குன்றுகள், இது எல்லாமே நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன், வடக்கு மற்றும் வடகிழக்கு. அடுத்து வெஸ்ட், மேற்கு அண்டு கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸும், ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலை, இதுதான் இதோட பவுண்டரி. ஸோ இதை நம்ம மேப் பண்ணோம் அப்படின்னா இது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ பெனின்சுலர் பிளாட்டியூவோட நார்த் வெஸ்ட்னா இந்த இடம் ஆரவல்லி, இந்த இடத்துல வந்து ஆரவல்லி ஹில்ஸ், நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்னில் இந்த பகுதி நார்த்து மற்றும் நார்த் ஈஸ்ட். இந்த பகுதியில் என்னென்ன இருக்கு? பண்டல்கண்ட் அப்லேண்ட், கைமூர், ராஜ்மஹல் ஹில்ஸ். அடுத்து ஈஸ்ட்டுக்கு ஈஸ்டர்ன் காட்ஸும் கிழக்கு தொடர்ச்சி மலையும், வெஸ்ட்டுக்கு வெஸ்டர்ன் காட்ஸும் இருக்கு. ஸோ இது நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே ராஜ்மஹல் ஹில்ஸ் இருக்கிறது, இது இந்த சைடு உள்ளது ஈஸ்டர்ன் காட்ஸ், இந்த சைடு உள்ளது ஈஸ்டர்ன் காட்ஸ்னால் கிழக்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை. ஆரவல்லி இங்கே இருக்கா? எந்த பகுதியில் இருக்கு? நார்த் வெஸ்ட், வடமேற்கு. ஸோ ராஜ்மஹல் ஹில்ஸ் வந்து வடகிழக்குலையும், அந்த பண்டல்கந்த் கைமூர்லாம் இந்த ரீஜனில் வந்துடும். ஸோ உங்களுக்கு மேப்பில் ஈஸியாக இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்த பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பீடபூமியின் பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து, அதாவது நம்ம டேபிள் மாதிரி இருக்கும். இந்த பிளாட்டியூ அப்படின்னாலே இந்த டேபிள் ஃபார்மேஷன், ஒரு மேஜை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடல் மீன் சி லெவல், அதாவது கடல் மட்டத்திலிருந்து 600 மீட்டர் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளாட்டியூவை. ஸோ இங்கே இருக்கக்கூடியதுலேயே இந்த ஆனைமுடி அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் பாயிண்ட் இன் த பிளாட்டியூ. ஸோ பிளாட்டியூவில் நம்ம தீபகற்ப பீடபூமியில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். மலைகள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், பல குன்றுகள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்போ அதில் இருக்கிறதுலே இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் உயர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனைமுடி. அதோடைய உயரம் பார்த்தீங்கன்னா 2695 மீட்டர் அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஆனைமலை. ஸோ ஆனைமுடி அப்படிங்கிறது பீக், அது இருக்கக்கூடிய இடம் ஆனைமலை. ஸோ இதோட அந்த ஸ்லோப்பு எந்த திசையை நோக்கி அது வந்து சாய்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட். அப்போ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இது ஈஸ்ட்டு. ஸோ ஸ்லோப் வந்து இந்த சைடு இறங்குது.
நம்ம ஹிமாலயா எப்படி உருவாச்சு, இமயமலை உருவானது பத்தி நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து பார்த்துருப்போம். கோந்த்வானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இதா இருக்கும். இந்த 2 மொத்த கான்டினென்ட் நிலப்பரப்புமே இப்படி இருந்திருக்கும். ஸோ இது பிரேக் ஆகிருக்கும். இது ஒரு பக்கம் நார்த்தில் போயிருக்கும், இது ஒரு பக்கம் சவுத்தில் போயிருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம பார்த்தாச்சு நிறைய டைம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதோட பகுதி தான் இந்த இந்த கிரேட் பிளாட்யூ, இந்த பெனின்சுலர். நான் லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி இந்த பகுதி, இந்தியாவினுடைய இந்த பகுதி வந்து ஆல்ரெடி இருந்தது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே நம்மளுடைய அந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற பாறைகளை விட ரொம்ப இன்னும் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். அப்போது இந்த கோந்த்வானாவுடைய பகுதி அப்படிங்கிறதுனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, டியூ டு த ஓல்ட் ஏஜ் the rivers in this region attained their basic level and developed broad and shallow valleys. இதற்கு முன்னாடி இப்போ இந்த லேண்டை சுற்றி தண்ணி தானே இருந்தது. இப்போ இது பிரேக் ஆச்சு, இது பிரேக் ஆகி அதில் துண்டு துண்டாகி இந்த இந்தியா பார்ட் மட்டும் அப்படி மூவ் ஆகி இங்கே வந்தது. ஸோ அதுக்கடியில் இருந்த அந்த ஆற்றின் மூப்பு நிலை காரணமாக ஆறுகள் அகலமாக மற்றும் ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை உருவாக்கியுள்ளன. அது ரொம்ப வருஷம் இருந்ததுனால நம்மளுடைய அந்த இயற்கை அமைப்பு எந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நம்மளுடைய இந்த தீபகற்ப பீடபூமியை நர்மதா நதி வந்து 2 பாகமாக பிரிக்குது. ஸோ நர்மதா இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா இதுதான் அந்த தீபகற்ப பீடபூமினா அந்த மேலே இருக்கக்கூடிய பகுதி நார்த் ஆஃப் நர்மதா நதியினுடைய வடப்பகுதி அது வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னும், சவுத்தில் இருக்கக்கூடியது தென்பகுதியில் இருக்கக்கூடியதை தக்கான பீடபூமி டெக்கன் பிளாட்யூ அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நர்மதா மேலே இருக்கக்கூடியது சென்ட்ரல் ஹைலாண்ட் மத்திய உயர்நிலங்கள், கீழே இருக்கக்கூடியது டெக்கன் பிளாட்யூ தக்கான பீடபூமிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது போக இல்லாமல் இந்த நர்மதா மட்டும்தான், இந்த நதி மட்டும்தான் வந்து அந்த தீபகற்ப பீடபூமியில் போகும்னா அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இது எல்லாமே விந்திய மலைகளினுடைய அந்த சவுத்தில், இதுதான் அந்த விந்திய மலை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது, ஈஸ்ட்டை நோக்கி, ஈஸ்ட்னா மேற்கு நோக்கி, கிழக்கு நோக்கி பாய்ந்து, நம்மளுக்கு கிழக்கில் என்ன இருக்குது, இந்தியா மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பே ஆஃப் பெங்கால், கீழே இந்தியன் ஓஷன், இந்த சைடு அரேபியன் சி. ஸோ கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா, காவேரி இதெல்லாம் என்ன ஆகுது, இந்த சைடு ஈஸ்ட் சைடு போயிட்டு, கிழக்கு சைடு போயிட்டு வங்காள விரிகுடால போய் இணைந்துருது. ஸோ இட் ட்ரெயின்ஸ் இன்டு தி பே ஆஃப் பெங்கால். Narmada and Tapti are the 2 rivers situated to the south of Vindhyas flow westward. அப்போது விந்திய மலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பே ஆஃப் பெங்காலை நோக்கி தான் போகுதா அப்படிங்கிறது கிடையாது. விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடியதில் நர்மதாவும் தபதி ரிவரும், நர்மதை மற்றும் தபதி இந்த 2 ஆறுகளும் வெஸ்ட்டை நோக்கி பாயுது. மேற்கு நோக்கி சென்று எதில் பாயும், அப்போது அரபிக்கடலில். நம்ம மேப்பில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மேப்பில் இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு தடவை பார்த்துடலாம். ஸோ இது உங்களுக்கு ரஃபாக வந்து வரையுது, பட் நீங்கள் டயக்ராம் எக்ஸாமில் வரையும்போது இந்தியா மாதிரி வரையணும். இந்த குஜராத்தெல்லாம் இங்கே கொடுத்து அந்த மாதிரி வரையணும். ஸோ உங்களுக்கு இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாகிறதுக்காக இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதுதான் பெனின்சுலர் பிளாட்யூ. ஸோ இந்த ஸ்கை ப்ளூ தான் பெனின்சுலர் பிளாட்யூ. இதில் நர்மதா ரிவர் நடுவில் பெரியுதுன்னு பார்த்தோம். ஸோ அது போக இப்போ நம்ம விந்திய மலையை வச்சு தான் நம்ம பார்க்குது. ஸோ இந்த இடத்துல விந்திய மலை இருக்குது. விந்திய மலையோட சவுத்தில், விந்திய மலையின் தெற்கில் வந்து என்னென்ன இருக்குது, நர்மதா, தபதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, மகாநதி
இதெல்லாம் இருக்கா? ஸோ இந்த இந்த சைடு 4 ரிவர் போகுது. பே ஆஃப் பெங்கால்ல கலந்துருது. இந்த சைடு போறது அரேபியன் சீல கலக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட் மேற்கை நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் பார்த்தீங்கன்னா நர்மதையும் தபதியும். கிழக்கு நோக்கி பாயக்கூடியது பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிவர் இமேஜ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ ரிவர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இது எதனால் வந்து அந்த சைடு பாஸ் ஆகுதுன்னா, ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த தீபகற்ப பீடபூமிங்கிறது இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போது நீரோட எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் ஃப்ளோ ஆகும். யூஸ்வலாக நம்ம இப்போது ஒரு சறுக்கு இருக்குது வச்சுக்கோங்களேன், அதில் மேலேருந்து ஊற்றுனா தான் கீழே போகும். கீழேருந்து ஊற்றுறப்போ மேலே வராது. ஏ நம்மளுடைய புவியீர்ப்பு விசைங்கெல்லாம் காரணம். இப்போ எதனால் வந்து வெஸ்ட் சைடு இந்த நர்மதா தபதி மட்டும் எதனால் வந்து மேற்கு நோக்கி பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு த presence ஆஃப் a rift valley in the region. நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருக்கோம், இதுல வந்து குன்றுகள் உருவாகிருக்கு, பள்ளத்தாக்குகள் உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த பள்ளத்தாக்கின் காரணமாக தான் பிளவு பள்ளத்தாக்குகளின் வழியே நர்மதி மற்றும் தபதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கின்றன. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸ்ட் நோக்கி எதெல்லாம் பாயுது, அதாவது மேற்கு நோக்கி பாயிறது என்னென்ன, கிழக்கு நோக்கி பாயிறது என்னென்ன, எதனால் கிழக்கு நோக்கி பாயிறத வந்து எதனால் மேற்கு நோக்கி பாயிறத நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம். காரணம் என்னென்னா, நம்மளுடைய தீபகற்ப பீடபூமியானது ஸ்லோப் வந்து இந்த மாதிரி இருக்குது. மேற்கில் உயரமாகவும் கிழக்கில் வந்து தாழ்ந்தும் இருக்கிறது தான் அதோட சரிவு. அதனால தான் எல்லாமே இப்படி ஈஸ்ட் டைரக்ஷனில் போகுது எல்லா ரிவரும். அப்போது இது மட்டும் எதனால் போகுதுன்னா, இங்கே ஏற்பட்ட பள்ளத்தாக்கின் காரணமாக நர்மதையும் தபதியும் போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோம், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாமே எந்த சைடு போகிற மாதிரி காட்டுது, பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா நர்மதா, தபதி. ஸோ இந்த ரீஜனை தான் நம்ம பெனின்சுலார் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட் எடுக்கவும் நடுவில் வந்து அந்த நர்மதா ரிவர் வந்து என்ன பிரிக்குது, ரெண்டாக பிரிக்குது. ஒன்று மேலே வந்து சென்ட்ரல் ஹைலாண்டுனும் கீழே வந்து டெக்கன் பிளாட்டியூ தக்கான பீடபூமினும் பிரிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இதில் கொடுத்துருக்கிற மலைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆரவல்லி, விந்தியா, இந்த விந்தியா மலையில் இருந்து தான் இதுக்கு கீழே தான் எல்லாமே ஓடுது. அடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சத்புரா, நான்காவது மகாடியோ. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவையில்லை. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், இது ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட்டே வந்து டீட்டெயில்டாக பார்த்தாலே போதும் எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ சென்ட்ரல் ஹைலாண்டுங்கிறது இந்த பகுதி. The central highland extend between river Narmada and northern Great Plains. ஸோ நார்த் கிரேட் பிளேன்ஸுங்கிறது இந்த சைடு போய்கிட்டு இருக்கு. ஸோ நர்மதா ரிவரில் இருந்து இருக்கக்கூடியது தான் இந்த நர்மதை ரிவரில் இருந்து ஆரம்பித்து இந்த நார்தர்ன் பிளெயின்ஸை வர நம்மளுக்கு இந்த சென்ட்ரல் ஹைலாண்டு தான். ஸோ மத்திய உயர் நிலங்கள் நர்மதை ஆற்றிற்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையே அமைந்துள்ளன. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வெஸ்டில் இருந்து, அதாவது வடமேற்கு, ஆக்சுவலாக இது தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஆரவல்லி மலைங்கிறது நார்த் வெஸ்ட்டில் தான் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அப்படின்னாலுமே வெஸ்ட்டு ஓகே, இதில் வந்து தமிழில் தவறாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நார்த்தை வந்து வடக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதை வந்து வடமேற்கு மற்றும் மேற்குன்னு கொடுக்கணும். இவங்க வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ சென்ட்ரல் ஹைலாண்ட், நம்மளுடைய சென்ட்ரல் ஹைலாண்டுங்கிறது அந்த ஆரவல்லி மலையோட லொக்கேஷன் சென்ட்ரல் ஹைலாண்டுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த மலைத்தொடரானது குஜராத்திலிருந்து ஆரம்பித்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை போகுது. கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர். இதோடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர். சவுத் வெஸ்ட்லையும் டெல்லி கிட்ட அதோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 400 மீட்டர் தான் இருக்கும். அதனால தான் இந்த சென்ட்ரல் ஹைலாண்டுடைய பெரிய மலைகள் எதுவும் அந்த டெல்லி பகுதி சைடு காணப்படலை. மேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீஜனுக்குள்ளேயே தான் முடிஞ்சிடும். ஸோ ஹைட்டு வந்து இங்கே இருக்கக்கூடியதில் தான் அதிகமாக இருக்குது. டெல்லி வரைக்கும் அந்த போக போக அதோட ஹைட் வந்து கம்மியாகிக்கிட்டே வருது. இதிலோட இருக்கிறதுலே உயரமான
மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஷிக்கர் வந்து 1722 மீட்டர். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த ஹிண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். குரு ஷிக்கர் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் பீக் ஆஃப் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் ரேஞ்ச். ஓகேயா? ஸோ ஆரவல்லி ரேஞ்சு, ஆரவல்லி வந்து எந்த சைடில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். குஜராத்லேருந்து வந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ ஹைட்டு வந்து டெல்லி வரைக்கும் போகிறப்போ கம்மியாகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியமானது குரு ஷிக்கர். ஸோ இந்த வெஸ்டர்ன் பார்ட் இப்போ வந்து நம்ம நார்த்தன் அந்த ஆரவல்லியை பார்த்துட்டோமா? ஸோ அந்த வெஸ்டர்ன் பார்ட் மேற்கு பகுதியில் உள்ள அந்த மத்திய உயர்நிலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை மால்வா பிளாட்யூ, மாலவ பீடபூமி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம். ஸோ இந்த பீடபூமி பார்த்தீங்கன்னா, இந்த மால்வா பிளாட்யூ அப்படிங்கிறது ஆரவல்லியினுடைய சவுத் ஈஸ்ட்லையும் வித்யாஞ்சலுடைய நார்த்லையும். ஸோ இது எல்லாமே நான் இப்போ எப்படி மேப் போட்டு தரேனோ, உங்களுக்கு இந்தியா வந்து ரஃபாக வரைகிறதுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பட் எக்ஸாமில் வரைகிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க இப்போது நம்ம இதுதான் சென்ட்ரல் ஹைலாண்ட். ஓகே, மத்திய உயர்நிலங்கள். ஸோ இதில் வந்து வெஸ்ட்லையும் நார்த் வெஸ்ட்லையும் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறேன், ஆரவல்லி, ஆரவ். ஸோ இது அதோட லொக்கேஷன். இப்போ வந்து நான் இதை மட்டும் பர்டிகுலராக ஓப்பன் பண்ணி படிக்க போகிறேன். இப்போது இந்த சென்ட்ரல் ஹைலாண்டை பெருசாக்குவோம். இதில் இந்த வெஸ்டர்ன் பார்ட்னா மேற்கு பகுதியை மாலவ பீடபூமி, மால்வா பிளாட்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மால்வா பிளாட்யூ வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம் ஏற்கனவே. ஆரவல்லி ரேஞ்ச் இங்கே இருக்குது. இதை நம்ம ஜூம் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இது அப்போ மால்வா பிளாட்யூவோட லொக்கேஷன் மட்டும் சொன்னால் எப்படி சொல்லுவோம் நம்ம? நார்த், அதாவது அவங்க ஆரவல்லியோட பொசிஷன்ல இருந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்குது ஆரவ், இங்கே இருக்குது சென்ட்ரல் ஹைலாண்ட். அப்போ ஆரவுக்கு நம்ம பொசிஷன் போட்டால் இது ஈஸ்ட்டு, இது சவுத்து. அப்போது எங்கே இருக்குது? சவுத் ஈஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ டைரக்ஷன் புரியுதா? அப்போது இந்த இதில் நம்மளுக்கு இந்த வெஸ்ட் பகுதி மால்வா பிளாட்யூ. இந்த மால்வா பிளாட்யூங்கிறது இட் லைஸ் டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஆரவல்லிஸ் அண்ட் டு த நார்த் ஆஃப் விந்தியா ரேஞ்ச். அப்போது இங்கே விந்தியா ரேஞ்ச் இருக்குது. அதனால தான் விந்தியாவிற்கு வடக்கில் இந்த மால்வா பிளாட்யூவும் ஆரவுக்கு சவுத் ஈஸ்டில் இந்த மால்வா பிளாட்யூவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுபோக இந்த சம்பல், பெட்வா, பீட்வா, கென் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா இந்த மால்வா பிளாட்யூவில் இருந்து எடுத்து நீரை அப்படியே போய் யமுனை நதியில் கலக்குது. சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் இப்பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கின்றன. ஸோ இந்த சென்ட்ரல் ஹைலாண்டு ஈஸ்ட் சைடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் சைடு எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதாவது சென்ட்ரல் மால்வா பிளாட்டினுடைய ஈஸ்ட் பகுதி which is known as பண்டல்கந்த். பண்டல்கந்த் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. பண்டல்கந்தோட ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனை பாகல்கந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டல்கந்த் என்றும் இதன் தொடர்ச்சியை பாகல்கண்ட் என்றும் அழைப்பர். இதன் தொடர்ச்சியை தான் அப்படி அழைக்கிறாங்க. மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதியை. ஸோ ஓவரால் இதுதான். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹைலாண்ட் மத்திய உயர்நில பகுதி. இது ஆரவ். ஸோ ஆரவல்லியோடைய சவுத் ஈஸ்டில் தான் இந்த மால்வா பிளாட்யூ இருக்குது. அதே மாதிரி விந்தியாவுடைய நார்த்தில் தான் இந்த மால்வா பிளாட்யூ இருக்குது. இந்த மால்வா பிளாட்யூவுக்கு கிழக்கில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டல்கந்த். ஸோ அந்த பண்டல்கந்த்லேருந்து இன்னும் கொஞ்சம் ரீஜன் அப்படியே போனால் அது பேர் பாகல்கந்த். ஓகே.
ஸோ உங்களுக்கு இது இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் ஹைலேண்ட், இங்கே இருக்கக்கூடியது மால்வா, இங்கே இருக்கக்கூடியது பண்டல்கந்த், அதோட கொஞ்சம் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து பாகல்கந்த். ஸோ இந்த சென்ட்ரல் ஹைலேண்டோட ஈஸ்ட் பகுதி பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்யூ, சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஃபுல் கான்செப்டும் அதுதான் கொடுத்துருக்கு. ஸோ இதில் எந்தெந்த ஏரியாலாம் நம்மளுக்கு கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம், ஒடிசாவில் கொஞ்சம், வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர். ஸோ இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினரல் ரிசோர்ஸ், கனிம வளத்துக்கும், எஸ்பெஷலி இந்த அயன் ஓர், இரும்பு தாதுக்கும், கோல், நிலக்கரிக்கும் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த இடங்கள் தான். எந்தெந்த இடம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் கொஞ்சம் பகுதி, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், பீகார், இந்த ரீஜன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஹைலேண்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்லாம். ஸோ இப்போ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து இன்னொருக்க பார்த்துடலாம். பெனின்சுலார் பிளாட்யூ, இது ரெண்டா நர்மதா பிரிக்கிறா. ஸோ மேலே இருக்கக்கூடியது சென்ட்ரல் ஹைலேண்ட், மத்திய உயர்நில பகுதினும், கீழே இருக்கக்கூடியது தக்கான பீடபூமி, டெக்கன் பிளாட்யூ அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதில் எந்தெந்த நதிலாம் வந்து மேற்கு நோக்கி பாயுது, நர்மதா, தபதி. எதெல்லாம் கிழக்கு நோக்கி பாய்ந்து பே ஆஃப் பெங்காலில் விழுகுது, மகாநதி, கிருஷ்ணா, காவேரி, கோதாவரிலாம். ஸோ இது வந்து அரேபியன் கடலில், அரபிக் கடலில் போய் விழுகும். ஸோ இப்போ சென்ட்ரல் ஹைலேண்டோட லொக்கேஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதில் இதோட இந்த பகுதி பார்த்திங்கன்னா மால்வா பிளாட்யூ. இந்த மால்வா பிளாட்யூங்கிறது ஆரவழி ரேஞ்சோடைய சவுத் ஈஸ்ட்டுங்கிறது தென்கிழக்கில் இருக்குது. அதே மாதிரி விந்திய மலையினுடைய வடக்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதனுடைய கிழக்கு பகுதி வந்து பார்த்திங்கன்னா பண்டல்கந்துனும், அதோடைய கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பாகல்கந்துனும் பார்க்குறோம். ஸோ இந்த சென்ட்ரல் ஹைலேண்டோட ஈஸ்ட் சைடு, அதாவது கிழக்கு எக்ஸாக்ட், இப்போ நம்ம வந்து ஈஸ்ட்னு பார்த்துட்டு வந்தது இந்த மால்வா பிளாட்டினுடைய ஈஸ்ட், மால்வா பீடபூமியினுடைய கிழக்கு பகுதி. ஸோ நம்ம வந்து என்டையர் சென்ட்ரல் ஹைலேண்ட், என்டையர் சென்ட்ரல் மத்திய உயர் நிலப்பகுதிக்கு பார்த்தா நம்மளுக்கு என்னவா இருக்குது, சோட்டா நாக்பூர் பிளாட்யூ. ஸோ இதில் என்னென்ன இது ஏரியாலாம் கவர் ஆகுதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ கீழே இருக்கக்கூடிய தக்கான பீடபூமியான டெக்கன் பிளாட்யூ. ஸோ இந்த பீடபூமி தான் இருக்கிறதுலே மிக பெருசு. ஏன்னா நம்ம அந்த மேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு சின்ன ரீஜன் தான் கவர் ஆகிருக்கும். பட் டெக்கன் பிளாட்யூங்கிறது இவ்வளோ பெரிய ரீஜன் கவர் ஆகுது. ஸோ இதில் நம்மளுக்கு மேஜராக இருக்கக்கூடியது அந்த இமேஜை தான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ராஜ்மஹல் ஹில்ஸ்ன்னு பார்த்தோமா, ஸோ உங்களுக்கு டயக்ராமில் பார்த்தா தெரியும். ஸோ என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அந்த ட்ரையாங்கிளை கன்னியாகுமரியும் அந்த ராஜ்மஹல் ஹில்ஸையும் கனெக்ட் பண்ணும். அதை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்பிட்வீன் வந்து என்னது பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை தான் அதை கனெக்ட் பண்ணுது. இன்னொரு சைடு வந்து செகண்ட் ஆர்ம் பார்த்தீங்கன்னா சாத்புரா ரேஞ்சு, மகாதியோ ஹில்ஸு, மைக்கால் ரேஞ்சு, ராஜ்மஹல் ஹில்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இதில் வரும். ரெண்டாவது ஆம். அடுத்து ரெண்டாவது ஆம் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி டு ராஜ்மஹல் ஹில்ஸ் த்ரூ ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை வழியாக கன்னியாகுமரியும் ராஜ்மஹல் மலை தொடரையும் கனெக்ட் பண்ணுது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, நம்மளுடைய மகாதியோ ஹில்ஸ், சாத்புரா ரேஞ்ச், மைக்கால் ரேஞ்ச், இதில் ராஜ்மஹல் ஹில்ஸ். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது. மூணாவது சைடு பார்த்தீங்கன்னா தேர்ட் சைடு வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது தேர்ட் ஆர்ம். இதனுடைய மொத்த அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1000 வரை வேரி ஆகும். இப்போ இதில் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ம் இந்த சைடு, ஃபஸ்ட்டு ஆர்ம் வந்து இந்த சைடு கன்னியாகுமரி டு இந்த ராஜ்மஹல் ஹில்ஸ். அடுத்து இந்த பகுதி, இதில் வந்து தான் என்ன பார்த்தோம், மகாதியோ ஹில்ஸு, மைக்கால் ரேஞ்சு, சாத்புரா ரேஞ்சு, இதெல்லாம் இந்த பகுதி. அடுத்து இந்த இது ஆறாவது என்னது வெஸ்டர்ன் காட்ஸ்.
ஸோ இதுதான் டெக்கன் பிளாட்டினுடைய அந்த லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் போடுவோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சமச்சீர் புக்கை இன்னும் எவ்வளோ ஈஸியாக வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாமுக்கு சமச்சீர் புக்கே மோர் தென் எனஃப். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4க்குலாம் ரொம்ப பேசிக்கே வந்து நம்மளுக்கு சமச்சீர்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அது போக நம்ம மெயின்ஸுக்கு தான் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுவோம். குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த பேசிக் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். நான் சொல்கிற மாதிரி அந்த படங்கள் இமேஜஸ் வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த லைன் பை லைனாக படிக்கிறப்போ மைண்டில் நிற்காது. இப்போது இத்தனை மலைகள் இருக்குது, இத்தனை இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இதை படிக்கிறப்பயே என்னடா இது இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். டக்குன்னு எல்லாமே நிற்காது. இப்போது நம்மளுக்கு இந்த 4 டைரக்ஷன் தான். நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஸோ இந்த 4 டைரக்ஷன். அப்புறம் இந்த நடுவில் வந்தால் என்ன வரும்? நார்த்து, ஈஸ்ட்டு. அதுதான் இது. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்தால் நார்த்து, வெஸ்ட்டு. இது மாதிரினா சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் இந்த கரெக்டாக லொக்கேட் பண்ணி நம்ம டயக்ராமேட்டிக்காக படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளெயின்ஸ், பிகாஸ் இந்த டெக்கன் பிளாட்டிலே நம்ம இன்னும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸுங்கிற ஒரு சின்ன பேராகிராஃப் தான். அதை நம்ம ஈஸியாக பார்த்துலாம். அதுக்கடுத்து கோஸ்டல் பிளெயின்ஸ், அதுக்கடுத்து ஐலாண்ட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் பேட்டர்ன். பிகாஸ் உங்களுக்கு நல்லா ஸ்லோவாக தான் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே சொல்லுது. இப்போது நான் நெக்ஸ்ட் யூனிட்டில் நடத்தும் போது உங்களுக்கு நான் இந்த இதை டேரெக்டாக வரைஞ்சே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ டைம் இல்லாததுனால புக்கில் உள்ளதை எடுத்து போட்டதுனால அப்படியே வந்து இதே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங்.